योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। நாம் பார்த்தோம் 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தருடைய ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அது மிகவும் ஆப்டாக கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் சுவாமி விவேகானந்தரை போல இளைஞர்களை நரம்புகளை சுண்டி இழுத்து அவர்களை பெரும் செயலில் உயர்ந்த செயலில் ஈடுபடுத்த வைப்பது அவரை தவிர யாருக்கு சாத்தியம்? எப்பேற்பட்ட வீர முழக்கம், எப்பேற்பட்ட அந்த சக்தி, அந்த சக்தியானது எப்படி செயல்பட்டு முதல் முறையாக வெளிநாட்டிற்கு சென்று நாம் வெளிநாடுகளுக்கும் சென்று வேதாந்தம் பரப்ப வேண்டும் என்ற உணர்வை எல்லோருக்கும் கொடுத்து அதற்கு பிறகு எல்லோருமே செல்லத் தொடங்கினார்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டிய சிலவற்றை எனக்கு ஒரு சுவாமிஜி அனுப்பியிருக்கிறார். அதை சொல்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. ஆகையால் அதை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்திய தேசிய விடுதலைக்காக தலைமை தாங்கிய மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தரை பற்றி, சுவாமி விவேகானந்தரை படித்த பிறகு இந்தியா மீதான எனது தேசபக்தி 1000 மடங்கு கூடியது என்று. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சுதந்திர போராட்டம் மட்டும் இல்லை என்றால் நான் சுவாமி விவேகானந்தரின் பாதங்களை சரணடைந்து என்னை அர்ப்பணித்திருப்பேன் என்று. மகாகவி பாரதி கூறுகிறார், இந்த உலகத்திற்கு கீதையை உரைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீண்டும் ஒரு முறை இந்த மக்களுக்கு போதிப்பதற்காக சுவாமி விவேகானந்தராக வந்திருக்கிறார் என்று. நம்முடைய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் டாகூர் நோபல் பிரைஸ் பரிசு பெற்றவர். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்தியாவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சுவாமி விவேகானந்தரை படியுங்கள் என்கிறார். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தனது சீடர் விவேகானந்தரை பற்றி சொல்லும் பொழுது, நரேந்திரன் இந்த உலகத்திற்கு போதிப்பான், இந்த உலகத்திற்கு போதிக்கவே அவன் கடவுளின் உத்தரவு பெற்று வந்தவன் என்கிறார். இன்னும் உலகில் எத்தனையோ தலைவர்கள் போற்றும் உலக சமத்துவத்திற்காகவும் சமய நல்லிணக்கத்திற்காகவும் மதம், அறிவியல், விஞ்ஞானம், பொருளாதாரம், பொறியியல், ஆன்மீகம், கல்வி, வேதம், தர்மம், ஞானம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இப்படி எல்லா துறையிலும் தன்னிகரற்று விளங்கிய சுவாமி விவேகானந்தரை நாம் படிக்க வேண்டும், மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் சுவாமி விவேகானந்தரை பற்றி படிக்க வேண்டும். அவருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது அவருடைய எழுச்சி மிகு இறை சக்தியில் நாம் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது நம் உள்ளே சென்று வேலை செய்து நம்மை அவருடைய பணியில் ஈடுபடுத்திவிடும். அவர்தான் முதலில் மக்கள் சேவை, மகேஷன் சேவை என்று ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கு சென்று நம்முடைய அத்வைத்தத்தை பரப்ப வேண்டும் என்று கூறி அவரே அதை ஆரம்பித்து வைத்தார். ஆக நாம் நம்முடைய விவேகானந்தரை பற்றி, அவர் இந்த உலகத்துக்கே சொந்தமானவர், அதனால்தான் நம்முடைய விவேகானந்தர், அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு நான் சொன்னது போல் இந்த காலத்து இளைஞர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு வீரம் வேண்டும். அந்த வீரம் இறை சக்தியில் ஊன்றியிருக்க வேண்டும். அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். இப்பொழுதும் அவர் ஜீவித்து வருகிறார். உரிய சமயங்களில் உரிய ஆத்மாக்களை எல்லாம்
தட்டி எழுப்பி இந்த இறைவனியில் ஈடுபட வைக்கிறார். ஆக இந்த விவேகானந்தர் தெரப்பி என்பது எல்லோருக்கும் அவசியம். இதை நாம் மேலும் மேலும் படித்து நம்முடைய அறிவை மட்டும் பெருக்கிக் கொள்வதோடு இல்லாமல் நம்முடைய இறை சக்தியையும் பெருக்கிக் கொள்வோம். அதை தன்னலமற்ற சேவையாக செய்து வருவோம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் இன்றைக்கு வன்முறை மிகவும் அதிகமாக ஓங்கியிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய இந்த போக்கை முற்றிலும் மாற்றி நல்ல உயர்ந்த சிந்தனைகள் மக்களுக்கு வர வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு வர வேண்டும். தாங்கள் இதற்கு அருள் செய்ய வேண்டும். தங்களால் மட்டும்தான் இது முடியும். இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்கள் ஒழுக்கம் மிக்க ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் மனம் போன போக்கெல்லாம் வாழ்ந்து கொள்வார்கள். மற்ற நாகரிகங்கள் எல்லாம் காப்பியடித்து அப்படி வாழ்வதே தன்னுடைய சுதந்திரம் என்று அதற்கு ஒரு விளக்கத்தையும் ஒரு பிலாசபியும் உண்டு பண்ணி நியாயப்படுத்துவார்கள். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களை எல்லாம் தாங்கள் நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் நாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகைமை உணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணமே எழாமல் இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும். திடும் திடும் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், இயற்கை சீற்றம், வன்முறையோடு கூடிய இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றையெல்லாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் மக்களுடைய மனதிலே எழும் அசுர ராட்சச எண்ணங்களை தாங்கள் அழித்து அதில் உயர் சிந்தனைகளை நிரப்ப வேண்டும். இந்த உலகத்தில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் எல்லோரும் கர்ம விதிக்கு உட்பட்டவர்களே. அந்த கர்ம விதியானது இறைவனுடைய நீதி. அதை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, அடக்க முடியாது. ஆயினும் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்றை பகவான் நமக்கு அளித்திருக்கிறார். அவருடைய பேரன்போடு கூடிய அந்த பேரருளை உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் துன்பத்தில் வீழ்ந்து உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வரும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் பகவானுடைய அந்த சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிடைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை இடைவிடாது ஆனந்தமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதை ஜீரணித்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பி தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தாங்கள் ஆசீர்வதித்து அதை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த மாயையின் பிடிக்குள் தப்பி தவறி கூட சிக்கிவிடக்கூடாது. அப்படி விழுந்து விட்டோமானால் எத்தனை ஜென்மங்கள், எத்தனை வருடங்கள் ஆகுமோ, எத்தனை ஜென்மங்கள் ஆகுமோ மீண்டு வருவதற்கு. தங்களுடைய பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது எங்களுடைய மனதில் ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. பூர்வ ஜென்ம கர்மாக்களுடைய வாசனைகள் நிரம்பி இருக்கின்றன. உலகமே நிரம்பி இருக்கிறது. இதனால் என்ன ஆகிறது? திடும் திடும் என்று நம்மை ஒரு பயம் வந்து தாக்குகிறது. ஏன் பயப்படுகிறோம், எதற்கு பயப்படுகிறோம் என்று கூட தெரியவில்லை. விஷம் போன்ற கோபம் பற்றி எரிகிறது. அது தவிர தீ போன்ற வார்த்தைகளை கொட்டி மக்களை காயப்படுத்துகிறோம். பொறாமை தலைவிரித்து ஆடுகிறது. அத்தோடு பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் ஒரு துக்கம் கொண்டாடுது. இப்படி எத்தனையோ மனதை அலைக்கழித்து
வாழ்க்கையை பயனற்றதாக ஆக்கிவிடுகிறது. அது மட்டுமல்ல, நம்மை எல்லோரோடும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு இல்லாத ஒன்றை நாம் பிடித்துக் கொள்வோம். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்து நம் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் பொழுதே மற்றவர்களோடு ஒப்பிட்டு வேண்டாத ஒன்றை பிடித்துக்கொண்டு மன உளைச்சில் விழுந்து மருந்து மாத்திரைகள் வாழ்க்கையாக ஆகிவிடும் அவலம் நேர்கிறது. நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், இறை நாமத்திற்கு பூர்வ ஜென்ம கர்மாக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இனி பாபம் செய்யாமல் தடுக்கும் ஆற்றலும் உண்டு. நம் மனதில் உள்ள வாசனைகளை எல்லாம் அழித்து நம் மனதை தூய்மைப்படுத்தும் ஆற்றல் மிக்கது. அது ஒரு ஆயுதம் என்று சொல்கிறார். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம் பகவான். எங்கள் மனங்கள் விரைவிலேயே தூய்மையாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அத்தோடு இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலைகள் மட்டுமே. ஏனென்றால் தாங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று சதா தாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கும் வேலைகள் அத்தனையுமே தங்களுடைய வேலைகள் தானே. இதை நாங்கள் உணர்ந்து தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, தங்களுடைய சங்கல்பத்தினாலும் எங்களுடைய கர்மவினையினாலும் ஏற்படுகிறது. ஆனால் அது தங்கள் சங்கல்பம் இருப்பதனால், அது தங்களுடைய சங்கல்பத்தினால் நேர்வதால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக இருக்கும். நமக்கு பெரும் நன்மை விளைவிப்பதற்காகவும் இறைவனோடு நெருக்கம் கூட்டுவதற்காகவும் இருக்கும். அப்படி பகவான் நம்முடைய கெட்ட கர்மாக்களை எல்லாம் நமக்கு இந்த ஜென்மத்தில் இறைவனிடம் நெருங்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக மாற்றி கொடுக்கிறார். ஆக நாம் பிடிவாதமாக நடக்கும் ஒவ்வொன்றையும் இது பகவானிடமிருந்து வரும் ஆசீர்வாதம் மட்டுமே என்று பார்க்க ஆரம்பித்தோமானால் அந்த துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடிந்து நம்மை தூய்மைப்படுத்தி இறை சக்தியை அங்கு பிரதிபலிக்க செய்துவிடும். இல்லை என்றால் நிலை குலைந்து போவோம், இறைவனை நொந்து கொள்வோம், மற்றவர்களையெல்லாம் சதா திட்டி கொட்டி தீர்ப்போம். நம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் அவர்கள்தான் காரணம் என்று சுற்றி காட்டுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் துன்பங்கள் துயரங்கள் நாம் வரவழைத்து கொண்டதுதான், யாருக்கோ எப்பொழுதோ கொடுத்ததுதான். அது ஒரு கடன், ஒன்றுமில்லை என்றாலும் அந்த கடனால் தீர்ந்து போகும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், எப்பொழுதும் நாங்கள் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய ஆற்றல் மிகு சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிடைத்து அவைகளுக்கும் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவம், சுயநலம், நான் எனது என்ற ஆணவம், இவைகளை தாங்கள் அழித்து போட்டு ஆத்மபாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் பகவான்.